விண்வெளியின் படம் பண்ணியிருக்கோம். இப்போ ஆகஸ்ட் 9th ரிலீஸ்க்கு இருக்கு. இப்போ தான் ஜஸ்ட் ஃப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நாங்கள் சந்திப்போம். ஃபீட்பேக் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். யூ ஹேவ் கம் ஃபார் ஆல்வேஸ் சி காலேஜ். படம் பார்க்கறது எல்லாருமே ரொம்ப பார்த்து இதே மாதிரி கமெண்ட் ஆடியன்ஸ் படம் பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி மக்களும் சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 9 இந்த மூவியை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த மூவி நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக போய் சேரும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அது எப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க? வெளில வந்து நீங்கள் தான் கேட்டீங்க இந்த மாதிரி இது ஆடியன்ஸ்க்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு தேவையான படம் அப்படின்ட்டு. நான் வந்து எப்போவுமே ஆடியன்ஸ் உயர்வாக நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னோட பெஸ்ட்டு கொடுக்குறோம். அதோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அந்த ஜேர்னியை பற்றி இந்த படம் பார்க்கும்போது செகண்ட் ஆஃப் எஸ்பெஷலி யாருமே இந்த மாதிரி இந்தியன் ஹிமாலயாஸை காமிக்கல. எல்லாமே ஜென்ரலாக ஒரு படத்தில் வந்து ஒரு சாங் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லாட்டி ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இவ்வளோ இன்டெப்த்தாக வந்து ஹிமாலயாஸை அந்த மக்களோட அவங்களோட ஒரு சின்ன வாழ்வியலோட லைக் இவங்களுக்கு அது எவ்வளோ தூரம் அந்த பயணம் வந்து அவங்களோட வாழ்க்கையை ஒத்தி பார்க்கும்போது எவ்வளோ தூரம் ஹீலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயத்தை இந்த படம் கொடுக்கும். ரொம்ப பொயட்ரிக் மாதிரி இருக்குது, ரொம்ப பொயட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மூவியை வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு சேர்க்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு பிளாட்ஃபார்ம். இதை எப்படி பார்க்குறீங்க? நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு படம் வந்து நாங்கள் மேஜராக மல்டிப்ளெக்ஸஸ் டார்கெட் பண்ணி தான் ரிலீஸ் ஆகுது. நிறைய ஓவர்சீஸில் அதர் ஸ்டேட்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஆல்ரெடி படத்துக்கு வந்து ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறத பார்க்கணும். நாங்கள் ரொம்ப கம்மியான விளம்பரத்துலேயே வந்துட்டு இவ்வளோ தூரம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நீங்கள் புக்கிங் சைட்ஸ்லலாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வந்துட்டு இதுக்கு லைக் கொடுத்துட்டு அந்த நோட்டிஃபை ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 32,000 பேர்கிட்ட அது பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே. ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற அந்த 30,000 பேர் தான் வந்துட்டு அடுத்த ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் ஆகும். வரக்கூடிய அந்த ஒரு வாரம் எங்களுக்கு நல்லபடியாக எல்லோரும் தேட்டர்ஸில் வந்தாலே எங்களுக்கு அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அது எப்படி இதை கொண்டு போய் இவ்வளோ கமர்ஷியலாக கொண்டு போய் சேர்க்குறதுன்னா அதோட பொறுப்பு வந்து இன்னைக்கு நீங்கள் நிற்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். மேடம், உங்கள் படம்னாவே கொஞ்சம் யதார்த்த காமெடி இருக்கும் படத்தில். ஏன் இந்த படத்தில் அந்த காமெடி பக்கமே நீங்கள் போகல? ஏன்னா அந்த கேரக்டர் என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல சார், அது இந்த இடத்த போகிறப்ப நம்ம அதை நடுவில் நிறுத்தி காமெடி பண்ண முடியாது. இல்லை, ஸ்கூல் லைஃப் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அந்த காமெடிக்குள்ளே போயிருக்கலாம்ல, போயிட்டு அப்படி எமோஷனல். அதுதான் சார், ஒவ்வொருத்தவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம் சார். இது எவ்வளோ டேஸ் ஷூட்டிங் எடுத்தீங்க? அவங்க பைக் ரைடிங் ரொம்ப டஃப்பாக இருக்குது. எப்படி ட்ரைனிங் எடுத்தீங்க? இவங்க ட்ரைனிங் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ட்ரைனிங். அவங்க சீக்கிரம் கற்றுக்கிட்டாங்க. அவங்க எங்கெங்கே போனாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ட்ரெயினர் கொடுத்து விட்டு அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ப்ளஸ் நான் இந்த இடத்துல இந்த பொண்ணு என்னென்னா இவங்க ரொம்ப சின்ன ஸ்மால் பில்ட் இல்லை, அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு 220 kg பைக்கை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணது தைரியமாக. எந்த பொண்ணு வந்து இவ்வளோ தைரியமாக வந்து நல்ல பிஎம்ஐ இருக்கிற பொண்ணே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற பொண்ணுங்களே பார்த்து அது அவ்வளோ பைக் ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப இது பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிருந்தேன். ஸோ இந்த பொண்ணு வந்து லைக் அவ்வளோ தூரம் தைரியமாக ஹேண்டில் பண்ணது ரொம்ப இந்த இடத்துல இந்த பொண்ணுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த சின்ன வயசு அவங்களும் சரி, இப்போ எனக்கு தெரியும் ரொம்ப கரெக்டாக ரிசம்பிளன்ஸ் இருக்கிற மாதிரியே சூஸ் பண்ணிடுது. அவங்க தான் மேடம் இவங்க சின்ன வயசுல நடிச்சாங்க இல்லையா, அந்த பையன் தான் இவன். அப்போ அது வரைக்கும் தான் 8 years அதனால தான் வெயிட் பண்ணேன். 8 years சொன்னாங்க. 8 years வெயிட் பண்ணி ஆத்மார்த்தமா ஒரு மூவி பண்றீங்களே, நீங்க பாரு சிம்பிளா ஒரு கூட இயக்குனர் மாதிரி ஒரு சிம்பிளா அப்படி என்ன அந்த ஒரு சில பேருக்கு ஒரு விஷயத்தை கரெக்டால கடத்த முடியும்ல சார். நீங்கள் இன்டர்வல் முடிச்சுட்டு அந்த செகண்ட் ஹாஃப் போகிறப்ப என்ன மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சார் அவங்க தான் இவங்க அப்படின்ட்டு நிச்சயமாக அது நிறைய பேர்த்துக்கு அது வந்து ஒரு பூஸ்ட் ஆஃப் மொமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கடத்துறதுக்காக எத்தனை வருஷம்னாலும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அந்த சீக்வன்ஸ் என்னன்னா
ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு கேஷுவலான பார்வை. ஸோ அது ஒரு பைக் ரைடர் வந்து அது சாப்பிடும்போது அது கொஞ்சம் பார்க்கும்போது ஏன் அப்படி இப்போ எல்லா மூவியுமே ஒரு சீன் நம்ம வைக்கிறாங்க. அதாவது அந்த ட்ரிங்க்ஸுக்கும் நம்மளுக்கும் வந்து தமிழ் சினிமாவுக்கும் வந்து என்னமோ ஒரு அட்டாச் பண்ணுற மாதிரி எல்லா படங்களும் அதை லைட்டாக இது பண்ணிட்டு நிச்சயமா இதை நான் யோசிச்சுக்கிறேன் சார் அடுத்த மேம்